ஓம் நம சிவாய. இறைவன் பட்டீஸ்வரர், இறைவி தேவி பச்சை நாயகி அம்மன் கோயிலுங்க. இது கோயம்புத்தூர் வெஸ்ட்டில் இருந்து கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணால் பஸ் நம்பர் 2 மற்றும் பழைய பஸ்கள் இங்கே போகும். இந்த கோயில் பேரூர் ஸ்டாப்பிங்கில் இருக்கும். இந்த கோயிலில் பார்த்திங்கன்னா முக்தி ஸ்தலம் சொல்கிறாங்க. சிவபெருமானே இறந்து போகிறவங்க காதில் ஓம் நம சிவாய சொல்லி அவருக்குள்ளே ஐக்கியமாக்கிறதாகவும், இங்கே ஒரு நொயலாறில் கரைக்கக்கூடிய எலும்புகள் கல்லாக மாறுறதாகவும் ஐதீகம். வெள்ளை கலர் கல்லாக மாறுதுன்னு. முக்தி 2 உதாரணமாக சொல்கிறாங்க. இங்கே பனைமரம் இறப்பதில்லை. அப்புறமா அங்கே இருக்க புளிய மரத்தில் இருக்கிற விதைகள் அடுத்த தலைமுறை மரமாக வளர்வது இல்லை. ஸோ இரவா பனி பிறவா புலின்னு இங்கே இருக்கிற மரங்களோட உதாரணத்தை வச்சு இது முக்தி ஸ்தலம் சொல்கிறாங்க. மேலெல்லாம் ஓவியம் ரொம்ப அற்புதமாக இருக்குது. ஒவ்வொரு சுவாமி கதைகளை அழகாக வரைஞ்சிருக்காங்க. இந்த சைடு பார்த்திங்கன்னா இந்த கங்கா யமுனை தெரியும். கிருஷ்ணதேவராயர் பீரியடில் புனரமைச்ச கோயில் உதாரணத்தில் எல்லாமே இது மாதிரி செஞ்சுருப்பாங்க. இந்த டபுள் டிஎன்ஏ ஸ்ட்ரக்சர் மாதிரி இருக்கும். மக்களோட கால் படும் பொழுது அந்த பாவங்களை எடுத்துகிட்டு உள்ளே போகிற மாதிரி இந்த கங்கை யமுனை ஸ்ட்ரக்சர் இருக்கும். இது 2ஆம் நூற்றாண்டில் நம்ம கரிகால சோழர் அவர்களால் கட்டப்பட்டது. எனக்கு ரொம்ப பிடிச்ச சிற்பம் என்ன கேட்டிங்கன்னா, உள்ளே போகும் பொழுது ஒரு 2 சிறுத்தையை சோல்ஜர்ஸ் தாக்குற மாதிரி இருக்கும் வாட்களை கொண்டு. அதில் அந்த சிறுத்தையில் உடம்புல புள்ளி புள்ளியாக இருக்குது இல்லையா, அதெல்லாம் ரொம்ப டீட்டெயிலாக இன்ட்ரிகேட்டாக சிற்பத்தில் கார்வ் பண்ணியிருக்காங்க. நீங்களும் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். காமதேனு அவங்களோட கன்று பட்டி இங்கே விளையாடும் பொழுது ஒரு கல்லில் அதோட கால் குழம்பு பட்டு அங்கே ரத்தம் வந்ததாகவும், அது யாரும் பார்த்தா நம்ம சிவபெருமானுடைய சுயம்பு லிங்கமாக இருந்ததாகவும் கூறப்படுது. இது அங்கே இருக்கிற நாயன்மார்கள் அவங்களோட நட்சத்திரத்தோட கிளியரான லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. எல்லாரோட சிலைகளும் இருக்குது. அதனால் இந்த கோயில் பட்டீஸ்வரமும் பேர் பெற்றது. அந்த கால் குழம்பு இன்னும் அந்த சிலை மேலே இருக்குங்க, அந்த இம்ப்ரெஷனு. இதுதான் இந்த கோயில் பெயர் காரணம். பட்டீஸ்வரர் கோயில் இது சுயம்புலிங்கமாக இருக்குது. கோபுர தரிசனம் கோடி புண்ணியம். கண்டிப்பாக எல்லோரும் இந்த கோயிலுக்கு வாங்க. பட்டீஸ்வரர் பெரிய நாயகி அம்மன் அருள் பெற்றுக்கோங்க. கோயில் நல்ல பெரிய கோயிலுங்க. பார்க்க நிறைய இடம் இருக்குது, நிறைய சந்நிதிகள் இருக்குது. முருகர் சந்நிதி, பிள்ளையார் சந்நிதி. இதோ இங்கே பாருங்களேன், எல்லா குழந்தைகளுக்கும் பிடித்த ஸ்ரீ ஸ்ரீ ஜெய் ஸ்ரீராம் ஹனுமர் சந்நிதியும் இருக்குங்க. நன்றி, வணக்கம்.